வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நான் கருணாகரன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாத்து வளர்ப்பு சம்மந்தமான வீடியோ பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எத்தனை மாத காலத்தில் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வருமானம் நமக்கு தருது, அதனுடைய மக்களுக்கு பயன் என்ன, அதை வளர்த்து என்ன பண்ணுறாங்க, அதனால் அவங்க எப்படி லாபம் பெறுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர், எந்த மாவட்டம்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் திருவண்ணாமலை பக்கம் திருக்கோயிலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம். எங்களுக்கு இந்த வாத்தூர் தான் அதிகம். சரிங்க. பண்ணை வச்சுருக்கோம். பண்ணையை பற்றி 10 ரூபா வருவா கிடைக்கும். முட்டை போட்டால் அதிகம் வருவா கிடைக்கும். முட்டை இல்லாமல் வருவா கம்மியாக இருக்கும். அதனால் இந்த வாத்து செய்யறதுனால எல்லாத்துக்கும் அனுபவம். நல்லா தீனியோ உரமோ எல்லாத்துக்கும் செல்வாக்கு, முட்டையோ இல்லை ஒரு வளர்ச்சிக்கோ எல்லாருக்கும் சரியாக இருக்கும். சரிங்க ஐயா, இதில் எத்தனை வாத்து இருக்குதுன்னு சொல்ல முடியுங்களா? 1200 வாத்து இருக்குது. 1200 வாத்தில் 1000 வாத்து முட்டை போடும். இப்போதைக்கு முட்டை கம்மியாக வைக்கிது, 300 முட்டை வைக்கிது. இதில் ஆண் வாத்து பெண் வாத்துன்னு இருக்குதுங்களா? இருக்குங்க, தனியாக இருக்குது. சரிங்க ஐயா. வாத்து வால் சுற்றி இருக்குங்க. சரிங்க ஐயா. பொன் வாத்துக்கு நீட்டாக இருக்குது. சரி சரி. இதனால் உனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. சரிங்க. சரி சரி. இது நீங்கள் இந்த வாத்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வளர்க்குறீங்க? கேரளாவிலேருந்து குஞ்சு எடுத்து வந்து வளர்க்குறோம். சரிங்க. 6 மாதத்தில் பெரு வாத்து ஆகிடும். 6வது மாதத்தில் முட்டைக்கு ஆரம்பிச்சிடும். முட்டை வைக்கும்போது எல்லாருக்கும் அனுபவம் நல்லா பலன் உண்டு. சரிங்க ஐயா. திருக்கோயிலூர்லேருந்து இங்கே போலூர் பக்க கிராமத்தில் நீங்கள் இதை மேய்ச்சலுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. திருக்கோயிலூரில் இதுக்கு உண்டான இடங்க இல்லைங்களா? இருக்குது. வெள்ளம் வயக்காடு அதிகமாக இருக்குது. எல்லாம் நெல் பயிராக இருக்குது. பார்த்து போது மேயாது. சரி சரி. அதனால் இங்கே வந்துருக்கோம். சரிங்க. இப்போ ஒரு 6 மாதம் இருந்து உடனே கிளம்பிடுவோம். சரி சரி. தஞ்சாவூர் போய்டு. சரிங்க. தஞ்சாவூர் மாயவரம் போயிருந்து. சரிங்க. அங்கே எங்களுக்கு அனுபவம் அதிகமாக இருக்குது. சரிங்க. இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி, நீங்கள் இப்போ இந்த வாத்து குஞ்சை எடுத்துகிட்டு வரீங்க, அது எத்தனை மாத காலத்தில் முழுமையாக வளர்ச்சி அடையுது? 6 மாதத்தில் உருவாயிடும். 6 மாதம் உருவாயிடும். 6வது மாதம் ஸ்டார்டிங் ஆகும், முட்டைக்கு ஸ்டார்டிங் ஆகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் 10 ரூபா வருவா கிடையாது. சரி சரி. அதுக்கு அந்த ஒன்றும் நஷ்டம் கிடையாது. சரிங்க. லாபம். ஒரு பெண் வாத்து பருவத்துக்கு முட்டையிட தொடங்கிச்சுன்னா சுமார் எத்தனை மாத காலம் அந்த பெண் வாத்து முட்டையிடும்? 6 மாதம் வரைக்கும். 6 மாதம் முட்டையிடும். 6 மாதத்தில் 1 மாதம் லீவு கொடுக்கும். சரி சரி. முடி கொட்டி ஆரம்பித்து இது புது முடி வரும். சரி. வந்ததுன்னா முட்டைக்கு ஸ்டார்டிங். சரிங்க ஐயா. அதனால் எந்த பிரச்சனை இல்லை. இது எல்லாமே முழுசாக முடிஞ்சது. இப்போ முட்டை வச்சு முடிஞ்சிருது. ஆண் வாத்து பெண் வாத்து முழு வளர்ச்சி அடைஞ்சதுன்னா அதை என்னத்துக்கு ஐயா பயன்படுத்துகிறீங்க? அது இந்த வளர்ப்புக்காக தான். சரிங்க. வளர்ப்புக்கு பயன்படுத்துவோம். வளர்ப்பு முடிச்சதுன்னா 6 மாதத்தில் கறிக்கு ஏற்றிடுவோம். கேரளாவில் சாப்பிட்டுடுறாங்க. சரிங்க. இது முழு ஏற்றுமதியும், முட்டை ஏற்றுமதியும் சரி, கறி ஏற்றுமதி சரி, எல்லாமே கேரளாவுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுறீங்களா? கேரளா தான். கரூர் கேரளா. கேரளா. ஆமாம், 2 ஊர் தான் போகும். சரிங்க. மற்ற ஊர் எங்கேயும் அதிகம் பிற மாநிலத்துங்களுக்கு இல்லை, செயல்படல. அதிகப்படியான ஏற்றுமதி கேரளா தான். கேரளா கரூர். முட்டையாக இருந்தாலும் சரி, கறியாக இருந்தாலும் சரி, அதிகப்படியான ஏற்றுமதி கேரளாவும் கரூர் தான் ஏற்றுறீங்க. சரிங்க ஐயா. சரி சரி ஐயா. இப்போ இந்த வாத்து வளர்க்குறீங்க, இதற்கு நோயெல்லாம் எதுவுமே தாக்காதா? நோய் வரும். சரி. ஊசி, டாக்டர் மருந்து, சரி, இப்போ மாத்திரை, பவுட்ரு, ராணிப்பேட்டிலேருந்து எல்லாம் தயார் பண்ணி வருதுங்க. அதை வச்சு போட்டால் குணமாயிடும். சரிங்க. ராணிப்பேட்டையிலேருந்து நீங்கள் அந்த மருந்து வர வச்சு நோய் தாக்காமல் பாதுகாப்பு பண்ணுறீங்க. சரி சரி. சரிங்க. மருந்து அதிகம். சரிங்க ஐயா. இங்கெல்லாம் இல்லை, அந்த மருந்து இல்லை. சரி சரி சரி. இப்போது நீங்கள் சுமார் எத்தனை மாத காலத்துக்கு இங்கே இருப்பீங்க? இப்போ ஒரு 2 மாதம் இருப்போம். 2 மாதம் இங்கே இருப்பீங்க. இருந்து 2வது மாதம் தஞ்சாவூர் போயிடுவோம். தஞ்சாவூர் போயிடுவீங்க. தஞ்சாவூர், மாயாவரம், கும்பகோணம். சரி சரிங்க. அப்படி போய் மேய்க்க வேண்டியதான். சரிங்க. இப்போ இந்த மாதிரி மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறீங்க, லாரிலாம் வச்சு ஏற்றுமதி பண்ணி போகிறீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குதுங்களா ஐயா? கிடைக்கும். முட்டை வைக்கும்போது கிடைக்கும். முட்டை இல்லாத போது கொஞ்சம் கடன் வாங்க முடியாது. வரும். கடன் வாங்கி செய்யணும் தொழில். சரிங்க ஐயா. ஒரு வாத்து எத்தனை மாத காலம் முட்டையிடும்? ஒரு வாத்து எத்தனை முட்டையிடும்? ஒரு வாத்து சுமார் 2 மாதம் முட்டை வைக்கும். சரிங்க. 2 மாதத்தில் ஒரு 2 மாதம் லீவ் கொடுக்கும். சரிங்க. லீவ் கொடுத்து முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். சரி. கொட்டினா திரும்பி ஸ்டார்டிங் ஆகிடும். சரி சரி. 1 மாதம் லீவ் கிடச்சி 4வது மாதம் திரும்பி வந்துடும். சரிங்க. மேய்ச்சல் முறையாக மேய்க்கணும்.
சரி செல்வாக்கு தீனிலாம் கொடுக்கணும். இப்போ இந்த வயல்வெளிங்களில் வாத்தை இறக்கி மேய்ச்சலுக்கு விட்றீங்க, ஆமாம். அது எந்த மாதிரியான தீனிங்கெல்லாம் சாப்பிடுது அந்த வயலில்? நாகப்பூச்சி, நண்டு, நத்தை, நெல், பில்லு வர எல்லாம் சாப்பிடும். சரிங்க ஐயா. இப்போ நீங்கள் இந்த வயலில் இறக்கி மேய்ச்சலுக்கு விடுறீங்க, இந்த வயல்காரங்க வந்து உங்களுக்கு எதுவும் சொல்கிறது இல்லைங்களா? வயல்காரங்க கேட்க மாட்டாங்க. சரிங்க ஐயா. அதனால் ஏற்படும் பயன் என்னங்க ஐயா? அதனால் உரம் வந்து நிறைய கொட்டுது. சரிங்க. உரம் பயிர் நல்லா இருக்குது. சரி. நெல் வெள்ளாமல் அதிகமாக கிடைக்கும். சரிங்க. அதனால் வாத்து தொழில் பண்ண எல்லா இடத்துலையும் வாத்து மேய். சரி சரிங்க. எந்த தொடர்பும் இல்லை. சரிங்க சரிங்க. சரிங்க. இவ்வளோ நேரம் இந்த வாத்து வளர்ப்பு சம்மந்தமாக வந்து ரொம்ப ஒரு அருமையாகவும் அற்புதமாகவும் வாத்து வளர்ப்பு சம்மந்தமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. இப்போ பாருங்கள், வாத்து வளர்ப்பில் நம்ம அநேக விதமாக இப்போ நமக்கு ஐயா அவர் சொல்லியிருக்கிறாரு. எப்படிலாம் அந்த நோய் தடுப்பு பண்ணுறாங்க, அதை அந்த அந்த வளர்ப்பு மூலயமா எவ்வளோ முட்டையிடுது, கறிக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ பாருங்கள், இந்த முட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது மாதிரி சுமார் ஒரு 200 இல்லை 300 கிட்ட ஒரு வாத்து முட்டை இடுதுங்களாம். ஒரு 6 மாதம் 7 மாத காலத்தில் ஒரு 200 இல்லை 300 கிட்ட ஒரு வாத்து முட்டை இடுதுங்களாம். பாருங்கள் எத்தனை சைஸ் இருக்குது பாருங்கள். ரொம்ப ஒரு அருமையாக இருக்குது. விலையும் வர ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஒரு முட்டையினுடைய விலை 3 ரூபாய்க்கு இங்கே ஏற்றுமதி பண்ணுறாங்க. அது வெளியில் இவங்க வாங்கிட்டு போகிறவங்க அது அதிகமாக விற்பனை பண்ணுவாங்க மாதிரி இருக்குது. நல்ல ஒரு சைஸில் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இந்த வாத்து இது முழு வளர்ச்சி அடைஞ்சு இந்த மாதிரி முட்டை மூலிமா ஒரு லாபம் பெறுறாங்க. இது முழு வளர்ச்சி அடைந்த பிறகு கறிக்கு ஏற்றுமதி பண்ணிடுறாங்க. சுமார் ஒரு 2லேருந்து ஒரு 3 கேஜி வரலும் கறி கிடைக்குதுங்களாம். ஒன்று முட்டையில் லாபம், எல்லாம் முடிஞ்ச பிறகு கறியில் ஒரு லாபம். கறிக்கு ஏற்றுமதி பண்ணி மீண்டும் புதுசாக அவங்க குஞ்சுங்களை வாங்கிட்டு வந்து மீண்டும் உற்பத்தி பண்ணி இந்த மாதிரி முட்டையில் ஒரு லாபம் எடுக்கிறாங்க, கறியில் ஒரு லாபம் ஈட்டுறாங்க. இந்த வாத்து வளர்ப்பில் உண்மையாக ரொம்ப ஒரு அமோகமான ஒரு லாபம் இருக்குதுங்க இதில். இதை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு யாருக்கும் சரியாக தெரியல. இது வளர்ப்பதன் மூலயமா நல்ல ஒரு லாபம் பெறலாம். மக்களுக்கு தேவையான இந்த முட்டையில் இருந்து வரக்கூடிய சத்துங்களும் இந்த கறியில் மூடி கிடைக்கக்கூடிய ஒரு சத்துங்களும் மக்களுக்கு அதிகமாக போய் சேரக்கூடிய ஒரு நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம். வணக்கம்.